இன்று நாம் இந்த சனிக்கிழமை இரவு ஜெபத்தில் இணைந்திருக்கின்றோம். எல்லாரும் அவரவர்கள் இருக்கிற இடங்களிலே இணைந்து எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்பது நம்முடைய வாழ்வில் மிக முக்கியமான ஒன்று. தேவனை ஆராதிப்பது. நாம் ஒரு வேத பகுதியை வாசித்து தொடர்ந்து நாம் ஜெபிக்கப் போகின்றோம். நாம் ஏன் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்பதை தியானித்து ஜெபித்து நாம் சிந்திக்கிறோம். சங்கீதம் 99 3வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அங்கே மகத்துவமும் பயங்கரமானது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக. Psalms 99 verse 3. மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக. ஆண்டவருடைய நாமம் மகத்துவம் உள்ளது. சொல்லுங்க, ஆண்டவருடைய நாமம் மகத்துவம் உள்ளது. மேஜஸ்டியஸ் நேம், பயங்கரமான நாமம், டெரிபிள் நேம். அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஹோலி, பரிசுத்தமுள்ள நாமம். அந்த நாமத்தை நாம் துதிக்கின்றோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சனிக்கிழமை ராத்திரி வேளையிலே முதலாவது இன்று ராத்திரியிலே கர்த்தரை துதிக்கிறோம். இன்றைக்கு துதிக்கும் போதே நாளை காலை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். வெறும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக மட்டும் அல்ல, வார நாட்களில் இருக்கிற எல்லா ஜபங்கள், செவ்வாய்க்கிழமை நமக்கு இருக்கிற இரவு ஜபங்கள், புதன்கிழமை வேத பாடங்கள், வெள்ளிக்கிழமை இரவு இருக்கிற குடும்ப ஆசீர்வாத ஜபங்கள், இப்போ இந்த சனிக்கிழமை நடக்கிற இந்த ஜபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லாவற்றிலும் தேவனை நாம் ஆராதிக்கிறோம். எல்லா ஜபங்களிலும் தேவனை புகழ்ந்து ஜபிக்கிறோம். வேத வசனத்தின் அடிസ്ഥാனத்தில் நாம் அவரை நோக்கி பார்க்கின்றோம். எல்லாரும் வசனத்தை கேட்கும் போதே நம்முடைய மகத்துவமுள்ள நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தை துதிப்பதற்கு 4 ரீசன் அங்கே இருக்கிறது, 4 காரணம். ஒன்று, அவர் பரிசுத்தமானவர், ஆகவே நாம் அவரை துதிக்க வேண்டும். வேர்ட்ஸ் 3ல அங்கே இருக்குது, அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது என்று 3வது வசனத்திலும் இருக்கிறது, 9வது வசனத்திலும் இருக்கிறது. 2 வசனத்திலும் அதே வசனம் இருக்கிறது. 9வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். Our God is holy. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி பரிசுத்தமுள்ள தேவனை நாம் ஆராதிக்கின்றோம். ஆமென், ஹல்லேலூயா. 2வது, நீதி உள்ள தேவனை ஆராதிக்கிறோம். 4வது வசனம் சங்கீதம் 99:4 நம்முடைய தேவன் யாரு? நீதியின் தேவன். நம்முடைய ஆண்டவர் நீதியில் பிரியப்படுகிற தேவன். அவர் ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர். ஆமென். நீதியில் பிரியப்படுகிற, நியாயத்தை நிலைநிறுத்துகிற கர்த்தராம் அந்த தேவனை நாம் ஆராதிக்கின்றோம். பிறகு 6வது வசனத்திலே 3வதாக மறு உத்தரவு கொடுக்கிற தேவன். நம்முடைய ஆண்டவர் மறு உத்தரவு கொடுக்கிற தேவன். அவர் நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு, அவரை நோக்கி கெஞ்சுகிறவர்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கின்றார். அவருடைய ஆசாரியர்களில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். பாருங்க, அவர் அவர்களுக்கு என்ன அருளினாராம்? மறு உத்தரவு அருளினார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. Our God is a God who responds the prayer of his saints. தம்முடைய ஜனங்களுக்கு பதில் தருகிற தேவன். இன்றைக்கு ராத்திரி வேளையிலே கரங்களை வைத்து பரிசுத்தம் உள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீதியும் வல்லமுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். மறு உத்தரவு தருகிற தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்பது என்ன? பரிசுத்தமுள்ள தேவனை, நீதி உள்ள தேவனை, மறு உத்தரவு, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஜபங்களுக்கு பதில் தருகிறாரே அந்த தேவனை நாம் ஆராதிக்கின்றோம். அடுத்தது, நம்மோடு பேசுகிற தேவன். He speaks, நம்மோடு பேசுகிறார். 7வது வசனம் சங்கீதம் 99 7வது வசனத்திலே அவர்களோடு பேசினார் என்றிருக்கிறது. மேகஸ்தம்பத்திலிருந்து அவர்களோட பேசினார். அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள். பாருங்கள், ஆண்டவர் அவரோடு பேசுகிறார். இன்றைக்கும் ஆராதனை மூலம் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். எல்லா ஜபங்களிலும் நம்மோடு பேசுகிறார். ஒவ்வொரு ஆராதனையில் வரும்போது பாடல் மூலம், வசனத்தின் மூலம் தேவன் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி நாம் ஆராதிக்கிற தேவன்
இந்த பூமியில என்ன செய்வார், சபையில என்ன செய்வார், நமக்கு என்ன செய்வார்? 5 காரியங்களை வேகமா இதில் பார்ப்போம். அந்த 99 சங்கீதத்தில் ஜஸ்ட் வாசித்துட்டு உடனே ஜெபிக்க போறோம். அவர் ராஜரீகம் செய்கிறார். முதல் வசனத்தில் இருக்குது, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். போதும், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அப்படி என்றால் அவரை ஆராதிக்கிற ஜனங்களை அவர் ஆண்டு கொள்கிறார். அவர்களுக்கு அவர் ராஜாவாக இருப்பார். ராஜரீகம் பண்ணுகிறார். பிறகு நியாயம் செய்வார். 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவருடைய ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். பிறகு 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஜெபத்துக்கு பதில் தருவார். அதே 8ஆம் வசனத்தில் நீதியை சரி கட்டுவார். வேதம் இருந்தால் எடுத்து வாசித்து பார்த்து ஜெபிக்க போறோம். அதே 8ஆம் வசனத்தில் மன்னிப்பை தருகிறார். இப்பொழுது 8ஆம் வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். 3 காரியம் ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்களுக்கும் ஆண்டவரை ஆராதிக்கிற தேசத்திலும் தேவன் செய்கிற 3 காரியம். 1, ஜெபத்திற்கு பதில் தருகிறார். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். முதலாவது ஜெபத்துக்கு பதில். 2வது நீதியை, அவர்கள் கிரியைகள் நிமித்தம் நீதி சரிகட்டின போது நீதியை சரிகட்டுறார். 3வது அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாயிருந்தீர். அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாயிருந்தீர். ஆமென், ஹல்லேலூயா. இந்த தேவனை தான் நாம் ஆராதிக்கின்றோம். இந்த சனிக்கிழமை ராத்திரி வேளையிலே அந்தந்த இடங்களிலே கூடியிருக்கிற குடும்பங்களாக எல்லாரும் இணைந்திருக்கிற நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா. சங்கீதம் 99:1, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஜனங்கள் எல்லாரும் அவரை மகிமைப்படுத்துவார்களாக. 3வது வசனம், மகத்துவமும் பயங்கரமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்த ஆரம்பிப்போம். தேவனை துதிக்க ஆரம்பிப்போம். எல்லாரும் இணைந்து அவரை போற்றி துதித்து பாடி மகிமைப்படுத்தி ஆமென், ஹல்லேலூயா. போற்றுவோமே எம் தேவரீரே இவ்வேளையிலே என்று பாடல் தெரிந்த எல்லாரும் இணைந்தது பாடலோடு பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம். மகத்துவமுள்ள தேவனை உயர்த்தி இப்பொழுது நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை ஆராதித்து போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை வேளையிலே நன்றியுடனே எம் தேவரீரை இவ்வேளையிலே எல்லாரும் இணைந்து ஆராதிப்போமா? உடனே போற்றுவோமே துங்கன் இயேசுவே தூய உமக்கே துதிகள் சாற்றிடுவே. துங்கன் இயேசுவே தூய உமக்கே எல்லாரும் துதிகள் சாற்றிடுவே. மங்கா புகழும் மங்க புகழோ மகிழ்ந்து போற்றி என்றும் துதித்திடுவே. மங்க புகழோ மகிழ்ந்து போற்றி துதித்திடுவே. தங்கோதர எங்குமை ஒளி மங்கிடாமலே தங்கிடவே. அவர்களை சேர்ந்து பாடுவோம். எங்குமை ஒளி மங்கிடாமலே தங்கிடவே. போற்றுவோமே 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 எம் தேவரீரை வேளையிலே வேளையிலே நன்றியுடனே எம் தேவரீரை வேளையிலே நன்றியுடனே. ஆழ்ந்த செட்டினில் அமிழ்ந்த என்னை இணைந்து ஆராதிப்போம். எடுத்தானே ஆழ்ந்த செட்டினில் அமிழ்ந்த சத்தம் வருகிற மாதிரி கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். ஆழிதனில பாவம் எறிந்த அன்னை உத்தமனே. ஆழிதனில பாவம் எறிந்த அன்னை உத்தமனே. கரங்களை வைத்தி அந்தோ இந்தோ என்றும் துதிப்பேன். எவ்ரிபடி நவரையே அந்தோ இந்தோ என்றும் துதிப்பேன். நவரையே போற்றுவோமே 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 எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே எம் தேவரீரை வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே. பாவ
பாவம் போக்கியே கோபம் மாற்றியே இணைந்து பாடுவோம். ரோகம் தொலைத்தோனே பாவம் போக்கியே ரோகம் மாற்றியே ரோகம் தொலைத்தோனே நோகி என்னையே சுத்திகரித்த தூய வேந்தனே நோகி என்னையே சுத்திகரித்த தூய வேந்தனே பாடுவேன். தூயானையா காயம் மாற்றிய எந்த பரிகாரியே தூயானையா காயங்களை மாற்றுவே பரிகாரியே கரங்களை தட்டி போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே பாரில் என்னையே பிரித்தெடுத்தோனே சொல்லி பாடுவோம். தாவி வந்தோனே பாரில் என்னையே பிரித்தெடுத்தவரே தாவி வந்தோனே அகமதினிலே ஆவியிந்திட அருள் நிறைந்தோனே அருள் நிறைந்தவரே ஆவியிந்திட அருள் நிறைந்தோனே தரிசனம் தந்த தேவனை பரிசுத்தமாய் சிக்க தரிசனம் தந்த தேவனை பரிசுத்தமாய் போற்றுவோமே 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 வேளாயிலே நன்றியுடனே தேவரீரை வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி மகத்துவமுள்ள நீதியை சரிகட்டுகிற பரிசுத்தமுள்ள தேவனை நாம் ஆராதிக்கின்றோம். ஆமென், ஹல்லேலூயா. காலாகாலமாய் ஆராதிக்கப்பட்டு வருகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆமென். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதித்த தேவன், மோசே ஆராதித்த நம்முடைய தேவன், ஆபிரகாம் ஆராதித்த அந்த தேவன், வேதாகம பக்தர்கள் எல்லாம் ஆராதித்த அதே தேவன். சொல்லி எல்லாரும் ஆராதிப்போம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, எல்லா பரிசுத்தவான்களும் ஆராதித்த எங்கள் தேவனே, வானமும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த சனிக்கிழமை ராத்திரி வேளையில் அந்த இடங்களிலே கூடி குடும்பங்களாக இணைந்து உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு இடங்களில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை எடுத்து ஜெபம் பண்ணுவோம். நாளை ஆராதனையிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படி ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொரு இடங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை வெளிப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். எல்லாருடைய ரத்தத்தை நினைத்து ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். இந்த ராத்திரி நம்முடைய எல்லா குற்றங்களை கர்த்தர் மன்னிப்பாராக. அவருடைய ரத்தத்தினால் நம்மை சுத்திகரிப்பாராக. அவருடைய ரத்தம் சாபங்களை மாற்றுவதாக. ஒவ்வொரு இடங்களில் ஆராதிக்கிற இடங்களில் அவருடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக. நாளை ஆராதனையில் அவருடைய ரத்தத்தின் வல்லமை வெளிப்பட்டு அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், மகிமையான காரியங்கள் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது தடைகள் நீங்க முடியும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆராதனை தடைகள் எல்லாம் நீங்க, இயற்கை தடைகள், மின்சார தடைகள், மனுஷ தடைகள், பொல்லாத தடைகள் எல்லாம் ஆராதனைக்கு விரோதமாய் கிரீச்சகர் எல்லா தடைகள் மாற இயேசுவின் நாமத்தினாலே ஒரு கூட்ட ஜனங்கள் தேவனை வல்லமையாய் ஆராதிக்க, ஒரு கூட்ட ஜனங்கள் தேவனை வல்லமையாய் மகிமைப்படுத்த. ஆமென், ஹல்லேலூயா. சர்வ வல்ல தேவனை ஆராதிக்க எல்லா கரங்களை அசைத்திருக்கிற இடங்களிலே சொல்லி, ஆண்டவரே எல்லா தடைகளை மாற்றும் அப்பா. எங்கள் குடும்பம் ஆராதிக்கணுமே, எங்கள் பிள்ளைகள் ஆராதிக்கணுமே, ஆலயத்தில் ஜனங்கள் கூடியுமே ஆராதிக்கணுமே. எங்கள் ஆலயத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஆலயங்கள், எங்களுடைய மண்டலங்களில் உள்ள ஆலயங்கள், ஆண்டவரே இந்திய தேசத்தில் உள்ள தேவனுடைய ஆலயங்களில் எல்லாம் எல்லா ஜனங்களும் உம்மை மகிமைப்படுத்துவார்களாக. எல்லா ஜனங்களும் உம்மை உயர்த்துவார்களாக. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இஸ்ரவேலின் ராஜாதி ராஜன், அவர் மகிமையின் தேவன். அவர் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி விடுதலை தந்தவர் அல்லவா. இன்றைக்கு நம்முடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறார், அற்புதம் செய்து கொண்டே இருக்கிறார். தேவன் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்.
ஆமென். ஹல்லேலூயா. புரிந்தவர்கள் உணர்கிற எல்லாரும் நல்ல ஆண்டவரை மைமைப்படுத்தி ஆண்டவரை துதித்து ஆமென். நமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம், துதிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எல்லாரும் இணைந்து இஸ்ரவேலின் ராஜாவே உம்மை துதிக்கிறோம் என்று எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜாவே, இருக்கிற இடங்களிலே சேர்ந்து பாடுவோம். என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கின்றேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன், நன்மைகள் நினைக்கின்றேன். எல்லாரும் சேர்ந்து இயேசுவே, எல்லாரும் ஆராதிப்போம். கூப்பிடுவோமா? இயேசுவே, இயேசுவே, என்னை நடத்துகிற இயேசுவே, பாதுகாத்த இயேசுவே, இயேசுவே. நன்றி ராஜா, நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. திருக்கரம் கரங்களை வேட்டி ஆராதிப்போமா சேர்ந்து? கரம் என்னை தாங்கி. எத்தனை பேர் வர்றாரு? எல்லாரும் கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு, முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. திருக்கரம் திருக்கரம் என்னை தாங்கி. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தும் கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு, முன்னேறி செல்வதற்கு பலத்தை தந்தீரே. பலத்தை நீ தந்த. கரங்களை வைத்து எல்லாரும் இணைந்து இயேசுவே கூப்பிடுவா. இயேசுவே அப்பா, இயேசுவே, எல்லாரும் அவரை ஆராதிப்போம். இயேசுவே, இயேசுவே. நன்றி ராஜா, நன்றி நன்றி ராஜா, செய்த நன்மைகளுக்காக, உதவிகளுக்காக, அன்பிற்காக. நன்றி நன்றி ராஜா. எல்லாரும் கரங்களை வைத்து அவர் ஆராதித்துக் கொண்டிருங்கள். தேவன் செய்த நன்மைகளை நினைத்து என்ன நான் செலுத்திடுவேன், நான் செலுத்திடுவேன். ஆயிரம் பாடல்களோ என் உயிர் காலம் முழுவதும், என் உயிர் காலம் முழுதோ ரட்சிப்பை உயர்த்திடுவே. கைவைத்து என்ன நான் செலுத்திடுவே. மகிமை செலுத்துவதற்கு துதிகள். ஆயிரம் பாடல்களோ என் உயிர் காலம் முழுவதும் ரட்சிப்பை உயர்த்தி. எல்லாருக்கும் இயேசுவே நடத்தினவரே, பாதுகாத்தவரே, கூட வந்தவரே, நன்மை செய்தவரே, நன்றி 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 ராஜா. அளவில் அன்பிற்காக, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி ராஜா. நன்றி செலுத்த முடிந்த எத்தனை பேரும் அன்பிற்காக. இஸ்ரவேலின் ராஜாவே, இஸ்ரவேலின் ராஜாவே, அவர் என்னுடைய தேவன், என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். நல்ல கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி
இந்த சனிக்கிழமை ராத்திரி வேளையில் அந்தந்த இடங்களில் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். எல்லா ஆராதனையின் தடைகள் நீங்கட்டும். இஸ்ரவேலின் ராஜாவே, எவ்வளோ நன்மைகளை செய்தீரே, ஜெபங்களை கேட்டீரே, அற்புதங்களை செய்தீரே, எங்களை ரட்சித்தீரே, குடும்பங்களை வழி நடத்தினீரே, பாதுகாத்தீரே. ஆமென், ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை நீதியின்படி ஆராதிப்போம். பரிசுத்த தேவன் என்று உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். வல்லமுள்ள தேவன் என்று ஆராதிக்கிறோம். மகிமையுள்ள தேவன் என்று ஆராதிக்கிறோம். கரங்களை வைத்து நாளை ஆராதனையிலே பாடல், துதி எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபம் பண்ணுவோம். பாடுகிற பாடல் குழுவினர், இசை குழுவினர், மீடியா டீம், ஆராதனை இணைந்திருக்கிற விசுவாசிகள், குடும்பங்கள் எல்லாரையும் கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்த நல்ல ஒரு ஆராதனை, நல்ல பாடல்கள் உண்டாக, துதிகள் உண்டாக, ஸ்தோத்திரங்கள் உண்டாக. ஆமென். தடைகள் எல்லாம் மாற, இயற்கை தடைகள் மாற, காலங்கள் எல்லாம் சாதகமாய் நமக்கு இருக்க, சூழ்நிலைகள் சாதகமாய் தேவனை ஆராதிப்பதற்கு அமைய, ஆங்காங்கிருந்து புறப்பட்டு வருகிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து கொண்டு வருகிறவர்கள் உற்சாகமாய் தேவனை ஆராதிக்க, உற்சாகமாய் பாட, ஆராதனை நேரத்தில் சரியான நேரத்திற்கு எல்லாரும் வந்து இணைய நல்ல ஜெபம் பண்ணுவோம். கரங்களை வைத்து நல்ல ஊக்கமாக ஜெபம் பண்ணணும். நல்ல கரங்களை அசைத்து ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு ஏரியாவிலிருந்து ஜனங்கள் வரும்பொழுது பல இடங்களிலிருந்து வருவார்கள், வாகனங்களிலே வருவார்கள், பஸ்களில் வருவாங்க, பல வழிகளிலே வருவார்கள். அதே நேரத்தில் நம்முடைய ஆராதனை ஆன்லைனில் ஆங்காங்கே கவனிப்பார்கள். இப்படி நடக்கிற இந்த ஆராதனையிலே தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த, ஆமென், தடைகளை நீக்கும், பாடல்களை ஆசீர்வதியும், பாடுகிற பிள்ளைகளை பலப்படுத்தும், அபிஷேகியும், பாடல் நடத்துகிற, ஆராதனை நடத்துகிற ஊழியர்கள், உதவி ஊழியர்கள், இணைந்து பாடுகிறவர்கள் எல்லாரையும் பலப்படுத்துவீராக. நல்ல கரங்களை அசைத்து உற்சாகமாக நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆண்டவரே, எங்கள் ஆராதனை இந்த பட்டணத்தில் ஒரு மகிமையுள்ள ஆராதனையாக மாறணுமே, வல்லமையுள்ள ஆராதனையாக மாறணுமே, ஓ ஆசீர்வாதமுள்ள ஆராதனையாக மாறணுமே. எல்லாத்துக்கும் மேலே கை வைத்து செய்தி வேலை கர்த்தர் ஆசீர்வதிக்க, வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க. கடந்த 33 ஆண்டுகளாக தேவன் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை பேரை அவருடைய வார்த்தைகள் தொட்டுக்கொண்டே இருக்கிறது, எத்தனை பேரை அவரை மாற்றி கொண்டிருக்கிறது, வார்த்தைகள் ஆறுதல் படுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த வார்த்தைகள் இன்னும் வர வேண்டுமே, உம்முடைய வார்த்தைகள் துணிக்க வேண்டும். ஊழியரை பயன்படுத்தி எங்களோடு கூட நீர் பேசணும். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டுக்கொண்டு அதன்படி நடக்கிறவர்களாய் நாங்கள் மாறணும். ஜெபம். ஆமென், ஹல்லேலூயா. பாடல்கள், ஆராதனைகள், வசனங்கள், செய்தி வேலை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க, ஆராதனை நேரத்தில் மகிமையின் மேகம் ஆராதனையை மூட, கர்த்தருடைய பிரசன்னம் ஆராதனையை நிரப்ப, ஆராதனையிலே சுகங்கள் உண்டாக, அற்புதங்கள் உண்டாக, சாபங்கள் மாற. ஆமென். ஆராதனை மூலம் அற்புதங்கள் நடக்கிறது. அன்றைக்கு துதித்த போது எரிகோ கோட்டையை விழவில்லையா? துதித்த போது எவ்வளோ அற்புதங்கள் நடந்தது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து வந்து துதித்தார்களே, தொடர்ந்து அவர்களை வழி நடத்தினாரே. அதே ஆண்டவர் இந்த ஆராதனையிலும் மகிமையாய் வந்து நம்முடைய மத்தியில் இறங்கி தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க செய்ய, ஹல்லேலூயா, உம்முடைய வார்த்தையினால் எங்களோடு கூட இடைபடும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆராதனை வேளையில் எங்களோடு நீர் பேசும், எங்களோடு உம்முடைய வல்லமை நீர் விளங்க செய்யும். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் அந்த வார்த்தை எங்களோடு கூட இடைபடுகிறதற்காக நன்றி. எல்லாரும் இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். அவர் வார்த்தையின் மேலே சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகள் எல்லாம் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் இது பாடுவோம். கவலை ஒன்றும் எனக்கில்லையே. சேர்ந்து பாடுவோமா? தேவைகள் எல்லாம் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் தேவனை வைத்தோமா? தேவைகள் யாவையும் சந்திப்பீரே. என்னாலும் சுகம் தருவீரே, சுகம் தருவீரே. வார்த்தை எந்த தேவன். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். தேவைகள் யாவும் சந்திப்பீரே. இணைந்து ஆராதிப்போம். எல்லாரும் சேர்ந்து சுகம் தருவீரே.
மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் எல்லாரும் இணைந்து அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். சொல்லி மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாயிரங்களோ 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். சொல்லி பாடுவோம். எனக்கு விரோதமாயிரங்களோ 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். இந்த தேவன் நாளும் தேவைகள் யாவையும் சந்திப்பீரே. என்னாலும் சுகம் தருவீரே. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தையின் மேலே நாங்கள் சார்ந்திருப்பதால் ஆமென். கை வைத்து ஒவ்வொரு வாரமும் அவருடைய வார்த்தை கடந்து வருகிறது, அவருடைய வல்லமை கடந்து வருகிறது. ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இப்பொழுது நாம் எல்லாரும் இணைந்து நாளை ஆராதனைக்காய் ஜெபம் பண்ணுவோம். காலை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க, தொடர்ந்து வார நாட்கள் இருக்கிற எல்லா ஜெபங்கள் கூட்டங்கள் ஆராதனைகளில் கர்த்தர் ஆசீர்வதிக்க, நம்முடைய மண்டல ஊழியங்களில் இருக்கிற சபைகளெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க, தேசத்திலே தேவன் தம்முடைய வல்லமையை ஆராதனை மூலம் விளங்க செய்ய ஹல்லேலூயா. எங்கள் ஆராதனை உம்மிடம் உயர்வதாக, எங்கள் ஆராதனை மூலம் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆராதனைகள் மூலம் சத்துருவின் கோட்டைகள் உடைக்கப்படுவதாக, ஆராதனை மூலம் உம்முடைய நாமம் உயர்ந்து எல்லா தீய வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக, சுகம் உண்டாவதாக, அற்புதம் உண்டாவதாக, ஆராதனைகள் மூலம் குடும்பங்கள் கட்டப்படுவதாக, குடும்பங்களின் சாபங்கள் நீங்குவதாக. உண்மையாகவே யார் வந்து தேவனை நல்ல விடுதலையோடு ஆராதிக்கிறாங்களோ அந்த குடும்பங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்துட்டு இருக்கிறார். அந்தந்த இடங்களில் ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் புரிந்தவர்கள் எல்லாரும் கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, உண்மையாகவே நீங்கள் தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை வைத்திருப்பார், ஆசீர்வதித்திருப்பார். உணர்களெல்லாம் கர்த்தரை ஆராதித்து நன்றி செலுத்தி, ஆராதனை தேவனை துதிப்பது, மகிமைப்படுத்துவது, தேவனை உயர்த்துவது. ஆமென். இது நம்முடைய வாழ்வின் ஒரு பெரிய காரியம். இதைத்தான் தேவன் விரும்புகிறார். இதிலே அவர் மகிமைப்படுகிறார். இதிலே சாபங்கள் எல்லாம் மாறுகிறது, அவருடைய வல்லமை விளங்குகிறது. கையை சுத்தி ஆண்டவரே, எங்கள் ஆராதனை மூலம் நீ ராஜரீகம் பண்ணுவீராக, நீதி செய்வீராக, ஜெபத்திற்கு பதில் தருவீராக, ஆண்டவரே மன்னிப்பை தருவீராக, மறு உத்தரவு அருள்வீராக. எங்கள் ஆராதனைகளை இந்த அற்புதங்கள் எல்லாம் நடக்கணுமே. புதிதாக யாராவது வந்தா ஆவியானவங்களை தொடணும், அவர்களோடு பேசணும். ஆராதனையில் வேதனையோடு வந்து அவங்களோட நீர் இடைபடணும். வியாதி பலவீனத்தோடு வந்த கர்த்தர் அவர்களை தொடணும். தேவன் நம்முடைய வல்லமை நீர் விளங்க செய்யணும். ஓ நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. இம்மானுவேல் தேவன் நம்மோடு, அவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கின்றார். ஆராதிக்கிற ஜனங்களோடு அவர் இருக்கிறார். ஆராதனையில் அவர் வாசம் பண்ணுகிறார். ஆராதனை நேரத்தில் மத்தியில் உலாவுகிறார். அவர் நம்முடைய வீடுகளில் வாசமாய் இருக்கிறார். நம்மோடு கூட அவர் இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிற தேவன் என்று அவரை எல்லாரும் இணைந்து அப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆராதிப்போம். இதுவரை நடத்தினி தாயின் கருவிலிருந்து எங்களை நடத்தி கொண்டு வருகிறீர். ரட்சித்த நாளிலிருந்து எங்களை நடத்தி கொண்டு வருகிறீர். இன்னும் எங்களை நடத்துவீர். நீர் ஒருவர் தான் எங்களோடு கூட இருக்கிற தேவன். பகல்ல மேக ஸ்தம்பமாய் நடத்துகிறீர், இரவில் அக்னி ஸ்தம்பமாய் நடத்துகிறீர். முன் செல்லும் தூதனை போல வழிகாட்டு மெய்ப்பனாய் நீ நடத்துகிறீர். ஆறுகள் கடக்க பண்ணுகிறீர், அக்னியை கடக்க பண்ணுகிறீர். இந்த உலகில் எனக்காக மனிதனாக அவதரித்த இயேசுவே, எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து எல்லாரும் இணைந்து ஆராதிப்போம். பகலிலே மேகஸ்தம்பமாய், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய், பகலிலே மேகஸ்தம்பமாய், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய், முன் செல்லும் தூதனாய் வழிகாட்டும் மெய்ப்பனாய், முன் செல்லும் தூதனாய் வழிகாட்டும் மெய்ப்பனாய். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி இம்மானுவே, தேவன் நம்மோடு, தேவன் நம்மோடு, இம்மானுவே. பாடுவோம் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. இம்மானுவே, தேவன் நம்மோடு. பகலிலே
பகலிலே மேகஸ்தம்பமா. அவரை உணர்ந்து பாடும். இரவிலே ஆச்சரியமான நடத்திரி. அக்கினி ஸ்தம்பமாய். பகலிலே மேகஸ்தம்பமா. இரவிலே அக்கினி ஸ்தம்பமா. கரங்களை வைத்து ஆராதிப்போமா சேர்ந்து. செல்லும் தூதனாய் வழிகாட்டும் மெய்ப்பனாய் முன் செல்லும் தூதனாய் வழிகாட்டும் இம்மானுவேல் தேவன் நம்மோடு. இம்மானுவேல் தேவன் நம்மோடு. இம்மானுவேல் தேவன் நம்மோடு. நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த ராத்திரி ஒவ்வொரு இடங்களில் அவருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு குடும்பங்களிலும் தடைகள் மாறுவதாக, ஆராதிக்கிற ஒரு பெரிய சந்ததி எழும்புகிறதற்காக நன்றி. நல்ல ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி இன்றைக்கு அந்தந்த இடங்களிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஊழியர்களை ஆங்காங்கே கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். நாளை ஆராதனைக்குரிய வல்லமை ஊற்றப்படுகிறது. ஆராதனைக்குரிய அக்கினி ஊற்றப்படுகிறது. நல்ல கரங்களை தட்டி ஆவிலை நிறைந்து இருக்கிற இடங்களிலே கர்த்தரை துதியுங்கள். ஆமென். இந்த ஜெபத்திலே ஒருவேளை அநேக ஊழியர்கள் ஆங்காங்கே இணைந்திருப்பீர்கள். ஊழியர்களே கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். பாடல்களை கர்த்தர் நல்ல பாடல்களை தருவார், வார்த்தைகளை தருவார். என்னுடைய பிள்ளைகளே, விசுவாசிகளே, எதிர்பார்ப்போடு ஆராதனைகளுக்கு ஓடுவோம். இன்னும் ஜெபத்தோடு கூட கடந்து செல்லுவோம். இந்த ராத்திரி நாம் ஜெபித்திருக்கிறோம், ஆராதித்திருக்கிறோம். நாளை ஆராதனையில் அவருடைய மகிமையை நாம் காண்போம். அவருடைய பிரசன்னத்தை நாம் பார்ப்போம். தடைகள் உடைக்கப்படும். ஒவ்வொரு ஆராதனையில் ஏதோ ஒரு அற்புதம் நடந்துக்கிட்டே இருக்கு. கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாம் இருக்கிற இடத்துல சொல்லுவோமா? ஒவ்வொரு ஆராதனை மூலம் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்துக்கிட்டே இருக்கும். எங்கள் தேசத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். ஒவ்வொரு ஆராதனை மூலம் அவருடைய நாமம் வைத்துப்பட்டு கொண்டே இருக்கும். நாளை ஆராதனையில் நம்முடைய மகிமை இறங்குவதாக. நாளை ஆராதனையில் எங்களை நீ சந்திக்கிறதற்காக நன்றி. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள எங்கள் தேவனே, இந்த ராத்திரி நாங்கள் ஆங்காங்கே இணைந்து உம்முடைய பிள்ளைகளாக, குடும்பங்களாக, ஊழியர்களாக பல இடங்களில் இணைந்து நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். உம்முடைய ஆராதனை, ஆமே, நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர், நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். யுகாயுகமாய் காலாகாலமாய் துதிக்கப்படுகிற தேவன் நீர்தானே. நீர் ஒருவரே அல்வாவும் மைகாவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிறீர். இன்று ராத்திரி நாங்கள் ஜெபத்தில் இப்படி இணைந்து துதிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி. நாளை காலை ஆராதனை ஆசீர்வதியும். இறங்கி வாரும், எங்களோடு பேசும், பாடல்களை ஆசீர்வதியும். எல்லாரும் வந்து இணைந்துமை ஆராதிக்க உதவி செய்யும். மண்டல சபைகள், அந்தந்த சபைகளிலே ஊழியர்கள் ஆராதிக்கும் போது கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக. நம்முடைய ஊழியர்களை பயன்படுத்தும். ஆராதிக்கிற நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதியும். அந்தந்த ஏரியாக்களிலே, அந்தந்த இடங்களில் நம்முடைய மகிமை வெளிப்படுவதாக. எல்லா மகிமையும் கனமும் துதியும் நமக்கு செலுத்துகிறோம். ஆராதனையும் துதியும் உமக்கு. ஆசீர்வாதங்களின் நன்மைகளையும் எடுத்துக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நாளை ஆயத்தத்துடன் ஆராதனையில் இணைந்து வாருங்கள். நாளை ஆராதனையில் சந்திப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.